சர்க்கார் விரோதி, வெடிகுண்டு வீசும் பயங்கரவாதி என்று போலீஸ் சொன்னானே, அந்த ஆள் நான் தான். ஆனால் எனக்கு வெடிகுண்டு வீச தெரியாது, பாட்டு பாடத்தான் தெரியும். ஒருவேளை என் பாட்டைத்தான் அவன் வெடிகுண்டு என்று சொன்னானோ? நெஞ்சி பொறுக்குதில்லையே. இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே. என்னையா இது முட்டாள்தனமான சம்பிரதாயம்? ருது ஆகிறதுக்கு முன்னால கல்யாணம் நிச்சயம் பண்றது, கல்யாணம் நிச்சயம் பண்ண பெண்ணை உள்ள பூட்டி வைக்கிறது. பொண்ணுங்கிறவ கல்யாணத்துக்காக தயார் பண்ற போக பொருள் இல்ல. உங்க உதவாத மூட நம்பிக்கைகள் எல்லாம் பச்சை குழந்தைங்க மேல திணிக்காதீங்க. உங்க சாஸ்திரங்களை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இங்கு பலரை ஊருக்கு வெளியே சேரி உண்டாக்கி புறந்தள்ளியாகிவிட்டது. ஜனத்தொகையில் பாதி இருக்கும் பெண்களை ஊமைகளாக்கி வீட்டில் பூட்டியாகிவிட்டது. இவர்கள் தங்கள் சக்தியை உணர வழி செய்ய வேண்டாமா? நான் சுயராஜ்யம் வரும் வரை காத்திருக்க போவதில்லை. புரட்சிக்கான வித்தை நான் இட்டுவிட்டேன். சமுதாய காட்டிலே பெருந்தீயாக, அடைமழையாக, கொடுங்காற்றாக புரட்சி பரவட்டும். குழிக்குழு ஆயுதம் வைத்து பதுக்கி தாக்கியவர்கள் இடையில் மொழிக்குழு ஆயுதம் வைத்து தாக்கியவன் நம் பாரதி. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால் கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடிதாடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று கர்ஜித்த காலை நம் பாரதி. மரணிக்காத மரணம் பெற்றவன் பாரதி. புதைக்கப்படாத கனவுகள் கொண்டவன் பாரதி. கனவுகளை வார்த்தைகளாய் சொல்லாமல் காவிய சுவடிகளில் பதித்தவன் பாரதி. எழுச்சியின் தொடக்கத்திற்கு தூண்டுகோலாய் இருந்தவன் பாரதி. கொடுமையை எதிர்த்து நின்று செய்வது துணிந்து செய் என்று சொன்னவன் பாரதி. நேர்பட பேசி நைய புடைத்து போர் தொழில் பழகு என்றவன் பாரதி. தமிழரின் வீரத்தில் கொஞ்சமும் மிச்சமில்லாமல் பிறந்து வாழ்ந்தவன் பாரதி. தமிழால் பாரதி தகுதி பெற்றான், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது.